Kin App presents Take One Short Film Contest. நீங்களும் டைரக்டர் ஆக ஒரு நல்ல சான்ஸ். Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. The Legend New Sarana stores in RD sale 1+1 offer. இப்போ நான் ரோட்டில் போனேன்னா ரிச்சா வண்டியில் போகிற பிள்ளையெல்லாம் கலாம் கலாம் கலாம்னு கத்தும். ரோட்டில் கத்தும் பொழுது நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன நினைப்பேன்னா, அப்பா கலாமை இப்போ மாதிரி நினைக்காங்களே, அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்துல் கலாம் ஒய்ஃபோட போகிறாருடா அப்படிம்பான். அப்படின்னு சொன்னேன், பேச்சுலர் ஆன பிறகு என்ன சொன்னேன்மா, கொஞ்சம் நீ தள்ளியே வாமா, கொஞ்சம் தள்ளியே வாமா. ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கேன், காப்பி கொடுக்குறேன், காப்பி கொடுத்தான், திரும்ப சில்லறையை கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். உங்கள்கிட்ட போய் யார் சார் சில்லறை வாங்குவா? நீங்கள் கலாம், உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன், காசு வாங்க. ஏன்னா அவன் சொல்றது, நான் கலாமுக்கு ஒன்றும் செய்ய முடியல, உங்களுக்கு செய்கிறேன். கலாமா இருக்கீங்க, அவங்களுக்கு தம்பியா, அவங்களுக்கு சொந்தக்காரங்களா, இதெல்லாம் கேட்பேன். நீங்கள் ராமேஸ்வரமா, ஆரம்பமே அப்படி இருக்கும். ஆனால் பிள்ளைகள் அப்படி கேட்காது. கலாம் கலாம் அந்த மாணவர்கள் மத்தியில் அது எவ்வளோ தூரம் ஆழமாக இருக்குங்கிறத எனக்கு தெரியும். இவனும் தென்றலே. ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா அப்போ அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு? அந்த சூழ்நிலையில் கல்யாணோடு கலவரமாயிரும். ராமேஸ்வரம் போகிறதுக்காக போகும்பொழுது ராமநாதபுரத்தில் வண்டி இறக்கி டீ குடிக்கிறதுக்காக இறங்கினேன். என்னை சுற்றி நிறைய பொம்பளை பிள்ளைகள் எடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. மலைச்சு அவர் சுற்றி எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே போலீஸ் வந்துட்டு அப்போ சொன்னாங்க, நாங்கள் கலாம் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாராவது பார்த்துட்டு எங்கே போகிறேன்னா, நான் ராமேஸ்வரத்துக்கு போகிறேன், அங்கெல்லாம் போக வேண்டாம், வந்த பாதையை பார்த்து போகிறோம், இன்னும் 2 நாள் கழித்து வந்து போகிறோம். இப்போ அங்கே பூரா கூட்டம் அதிகம். இப்போ யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு அப்துல் கலாம் மாதிரி தெரியும். உண்மை பார்த்தா பாதிக்கு மேலே இருக்கியா, ரொம்ப அதிகமாக தெரியுது. நீ திரும்பி போகிறோம் தூத்துக்குடிக்கு, அங்கெல்லாம் போனால் அவங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, திரும்பவும் அப்படின்னு சொல்லி என்னை வேற ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். ஆக அஞ்சலி செலுத்த போக முடியும். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கோம். ரொம்ப முக்கியமான நபர்களை இன்னைக்கு நம்ம சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். அவங்க யாருன்னா குப்புசாமி ஐயா, முத்துலட்சுமி அம்மா, ஓய்வு பெற்ற ஆசிரியர், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை, இப்படி ஆசிரியர் அப்படின்ற ஒரு பின்புலத்தில் இருக்காங்க. அதை கடந்தும் கூட குப்புசாமி ஐயாவை பற்றி சொல்லும்போது மறைந்த மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடைய உருவ ஒத்துமையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார். அப்புறம் பார்த்தோன்னே அப்படி ஒரு வியப்பு, அது சொல்லலை அவர் பார்க்கும்போது. ஆனால் அப்படி ஒரு வியப்பில் நம்ம அவரை பார்க்குறோம். அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இப்போ இந்த அமர்வில் பேசுகிறதா இருக்கும். பேசலாம். வணக்கம் 2 பேர். வணக்கம். வணக்கம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ சில வீடியோக்களில் ஐயாவோடத தனியாக பார்க்குறோம். இந்த ஒரு வீடியோவில் 2 பேர் சேர்ந்துருக்கீங்க. இப்போ அப்துல் கலாம் ஐயாவை பற்றி நம்ம பேசும்போது அவர் பிரம்மச்சாரி. ஆனால் ஒரு தம்பதி சகிதமாக இந்த உருவத்தில் இப்படியான ஒரு தம்பதியராக பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஆண்டிலிருந்து இந்த உருவ ஒத்துமை இருக்குது, நம்ம இதை வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது எப்போ இருந்து? நான் ஸ்கூலில் இருக்கிற காலத்தில் 1991 இந்த மாதிரி உண்டு. அப்போ இந்த மாதிரி தலைகள்லாம் இருக்கும். ஆனால் அப்போ வந்து அதுக்கு ஒரு ஐடென்டிஃபை கிடையாது. அப்துல் கலாம் அல்லது தியாகராஜ போதர் மாதிரி இருக்கார் அப்படின்னு கிடையாது. சார் சொன்னால் முடி வளர்த்த சார்னு சொல்லுவாங்க. என்னை பார்க்கணும், குப்புசாமி சாரை பார்க்கணுன்னா, பள்ளிக்கூடத்தில் முடி யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அதான் குப்புசாமி சார் அப்படிம்பாங்க. அப்படி இருந்ததை கலாம் தான் என்னை அப்படி கலாமாக மாற்றினது. எனக்கு அந்த பெருமை, எனக்கு அந்த பெருமை கிடையாது. இந்த பெருமை பூரா கலாமுக்கு தான் சேரும். காலமும் கலாமும் சேர்ந்த ஒரு ஆமாம், என்னை கலாம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதிலிருந்து நான் முதல்ல பார்த்தேன், கலாமுக்கும் நமக்கும் அவர் விஞ்ஞானி. நான் அந்த மரங்கள்லாம் நடுவேன். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ரோட்லலாம் மரங்கள் நடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு பழக்க வழக்கத்தை மாணவர்களிடத்தில் கொண்டாடணும், மழை பெய்யறதுக்காக அதை கொண்டு வந்தோம். கலாமும் அதை 1996 அதை அனௌன்ஸ் பண்ணார். நம்ம பூமி ரொம்ப வெப்பம் அடைஞ்சு போச்சு, எல்லாரும் மரம் வளர்க்கணுங்கிற ஒரு கருத்தை மதிச்சினார். அது எனக்கு அவர் பிடிச்சது. அவரை என்னுடைய தலைவராக ஏற்றுக்கிட்டேன். எனக்கு கலாமை பிடிச்ச முதல் காரணம் அந்த கருத்து. அதை வச்சு நான் அவருக்கு மானசீக குருவாக வச்சுக்கிட்டு மரங்கள் நிறைய வளர்க்க ஆரம்பித்தேன். எங்கள் பள்ளிக்கூடத்தை ரோட்டில் எங்கெல்லாம் பார்க்குறேன்னா அங்கெல்லாம் நான் தூத்துக்குடியிலே நிறைய மரங்களை நான் வளர்த்துருக்கிறேன். என்னை மரம் வளர்க்க கூட்டிகிட்டு போவாங்க. அப்படிலாம் நான் மரம் வளர்த்து அப்படி இருந்ததுக்கப்புறம் தான் கலாம்னு சொல்லும்போது தான் கலாமுடைய கொள்கையை மக்களிடத்தில், மாணவர்களிடத்தில் குறிப்பாக கொண்டு போகணுங்கிறதுல தான் நான் ரொம்ப ஆக்டிவிட்டீஸாக அதை செயல்படுத்தினேன். அதுக்கு நான் தேர்ந்தெடுத்த ஒரு எதை எப்படி மாணவர்களிடத்தில் கொண்டு போகலாம், நாம் கொஞ்ச காலம் தானே பள்ளிக்கூடத்தில் இருப்போம், ரிட்டையர்டு அப்புறமேல என்ன செய்யலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு,
சரி, இனி நம்ம ரிட்டையர்ட் லைஃப்லேயும் மாணவர்களோட சந்திக்கணும்னா அதுக்கு ஒரே வழி பழங்கால பொருள்களை சேகரித்து அதை மாணவர்கள் மத்தியில் கொண்டு போகணும். அதில் நான் பழங்கால பொருள்களை எல்லாம் சேகரித்து நிறைய எக்ஸிபிஷன்லாம் நடத்திட்டு இருக்கேன். அப்படி பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிக்கும் நடத்தும் பொழுது கலாமுடைய கொள்கையை அப்படி எப்படி இருக்கணும், மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், மாணவர்கள் எப்படி வாழணும், அவன் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இப்போ அவன் எப்படி இருக்கான், சினிமா நடிகர்களையோ அரசியல்வாதிகளையோ பின்பற்றாமல் இந்தியனாக ஒரு பெரிய இந்தியனாக வாழணும், அவர் எப்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ அது மாதிரி ஒவ்வொருத்தனும் ஏதாவது ஒரு காரியத்தில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அர்ப்பணிக்கணுங்கிற ஒரு காரணத்தில் நான் இந்த பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது அப்துல் கலாமுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு கைமாறு. எல்லாரும் இதை பின்பற்றினா இந்தியாவுக்கு அவங்க செய்கிற கைமாறு. இதுதான் என்னுடைய கருத்து. இதை வச்சு தான் என்னுடைய அந்த வழித்தளத்தில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கூட என்னுடைய மனைவி எனக்கு உறுதுணையாக இருக்கா. மனைவி இருந்தால் தான் இதை செய்ய முடியுங்கிறது எனக்கு தெரியும். அவள் இதுக்கு எதிர்ப்பு இல்லாமல் ரொம்ப சப்போர்ட்டு. அவள் ஆசிரியராக இருந்ததுனால அவங்க பள்ளிக்கூடத்தில் நிறைய மரங்கள்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் கலாம் தான் வித்துட்டார். அதைத்தான் நாங்கள் செய்கிறோம், இப்பவும் செய்கிறோம், நாளைக்கும் செய்துக்கிட்டு இருப்போம். இப்போ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் இல்லையா? உருவத்துமையை வெளிக்காமிச்சே நம்ம பயணப்படலாம் இதுக்கப்புறம் அப்படின்னு. அப்போ உங்களுடைய எண்ணம் என்னவா இருந்தது? பெருசா ஒன்றும் உருவ ஒற்றுமை ஏற்கனவே இருந்தது தான். அந்த தலை வாடுறது கொஞ்சம் லேசா மாத்துனாங்களே தவிர ஒன்றும் அதுல பெருசா அதுக்குன்னு மெனக்கெடல் இல்லை. மெனக்கெட்டு நம்ம அப்போ அது போல அவரை போல வருகணும் அப்படிங்கிற மாதிரியான இது இல்லை. அப்புறம் லேசா கோண வகுடா இருந்ததை கொஞ்சம் நடுவகுடுக்கு மாற்றிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதில் ஒன்றும் பெரிய இதாக தெரியல. அது மெல்ல மெல்ல மாறினதுனால அது நம்ம இப்போ தான் மாற்றினோம் அப்படிங்கிறதுக்காகவோ இதுக்காக மாற்றினோம் அந்த அப்படி இல்ல. அது மாதிரியெல்லாம் இயல்புல ஒன்றும் அமைஞ்சது. இயல்பாகவே அப்படி அமைஞ்சது. அந்த கலாமினுடைய மறைவுக்கு பிறகு அந்த இது வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. எல்லாரும் பார்க்கும்போது கலாம் சார்னு கூப்பிட ஆரம்பிச்சது அப்புறம் அதுக்கப்புறம் தான் அதிகம். முதல்ல அந்த தோற்றம் இருந்தால் கூட பின்னால தான் எல்லாருமே அதை ஐடென்டிஃபை பண்ணி உடனடியா அதை உற்று நோக்கக்கூடிய ஒரு இடம் ஆ. வருது. ஆமாம், பாமர மக்கள் இடத்துலையும் மாணவர்கள் இடத்துலையும் இப்போ நான் ரோட்டில் போனேன்னா ரிச்சா வண்டியில் போகிற பிள்ளையெல்லாம் கலாம் கலாம் கலாம்னு கத்தும் ரோட்டில். இப்போ ஆமாம், இப்பவும் நடக்கும். நீங்கள் என் கூட நின்னீங்கன்னா இந்த ரோட்டில் போகிற ரிச்சா வண்டியில் போகிற யாராக இருந்தாலும் சரி, எந்த பள்ளிக்கூடத்தில் கலாம் கலாம்னு கத்துவாங்க. சரி, கத்தும் பொழுது நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன நினைப்பேன்னா, அப்பா கலாமை இப்போ மாதிரி நினைக்காங்களே, அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அவர் நல்ல மனுஷன், அதனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அது என்ன பார்க்கும்பொழுது அவங்க சொல்லும் பொழுது, சார் ரோட்டில் போகும்போது வருவாங்க, ஐயா ஒரு சின்ன இது உங்கள்கிட்ட சொல்லலாமா, உங்கள்கிட்ட யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு. சொல்லுங்கய்யா அப்படின்னு. ஐயா நீங்கள் கலா மாதிரி இருக்கீங்கய்யா, நான் ஒரு ரசிகய்யா, பரம ரசிகய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் பரம ரசிகன்னு சொல்கிறீங்க, கலாம் மாதிரி வாழுங்க அப்படிம்பேன். வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவரை மாதிரி வாழுங்க, இந்தியா நல்லாயிருக்கும். இப்போ இந்தியாவுக்கு தேவை அவருடைய வழி பின்னால் போகணும். அவர் என்னெல்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்காங்களோ, என்னெல்லாம் பொன்மொழி சொல்லியிருக்காங்களோ, என்னெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னுடைய முகத்தோற்றம் வேணால் அவரை ஞாபகப்படுத்தலாம், ஆனால் அவர் சொன்னதை நீங்கள் செஞ்சால் தான் அவருக்கு நீங்கள் செய்கிற கைமாறு அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் வலியுறுத்துவேன். இப்போ சொன்னது போல ஐயா வந்து ஒரு பகுதியில் நிற்கிறார் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் ஏதாவது கடைக்கு எங்கேயாவது வந்திருக்கீங்க, விலகி நிக்கிறீங்கன்னா அவரு காதப்பட கேட்டதை விட நீங்க கேட்டது அதிகமா நிச்சயமா இருக்கும். நிச்சயமா அப்படி என்னெல்லாம் பேசிக்கிறது? நிறைய நிறைய சம்பவங்கள். ஒரு தடவை கோவிலுக்கு போயிருக்கோம், திருப்பதி கோவிலுக்கு. அங்கே நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்திருக்கிறாங்க. எல்லாம் கலாம்ஜி கலாம்ஜி அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அப்படி சூழ்ந்துக்கிட்டாங்க. நாங்கள் போகிற நேரம் கூட அவங்களுடைய பார்வையால், அவங்களுடைய பேச்சினால் இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறதுனால தாமதமாகுது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் கலாம்ஜி கலாம்ஜி அப்படின்னு இது பண்ணுறப்போ, அவங்க வந்தது பாலாஜியை தரிசிக்க, கூப்பிடுறது அத்தனை பேரும் கலாம்ஜி கலாம்ஜின்னு இங்கே கூப்பிடுறாங்க. ஆனாலும் சரி, மக்களுடைய மனசில் இந்த உருவ தோற்றத்தில் கலாமை வந்து எல்லாருக்குமே பிடிச்சவங்க. கலாமை பிடிக்கலைன்னு யாராவது ஒருவர் சொல்ல முடியுமானா நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் இப்பவும் கூட இந்த சின்ன குழந்தைங்க மனசில் பதியும் போது தான் அந்த சரி, இன்னும் ஒருத்தரை பிடிச்சதுன்னா அவங்கள பற்றி நாம் நிச்சயமாக சர்ச். இப்போல்லாம் நம்ம பிள்ளைங்க நம்மளை விட ரொம்ப புத்திசாலிங்க. இப்போ ஒருத்தரை பார்க்குறாங்கன்னா அந்த குழந்தைங்க வீட்டில் போய் உடனே என்ன செய்வாங்க, கலாம்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அவரை பற்றிய செய்திகளை நிச்சயமாக ஒரு தடவை படிப்பாங்க.
நிறைய செய்திகள் அவர் சொன்னது. நிறைய மகான்கள் எல்லாருமே அவங்களெல்லாம் மகான் லிஸ்ட்டில் தான் வைக்கணும். கலாம் எல்லாம் நம்ம மகாத்மா காந்தியை மட்டுமே மகான் சொல்ற எல்லாரும் நிறைய மகான்கள் நமக்கு. அந்த கலாமை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் இருந்தார், அவருடைய வாழ்க்கையை படிக்க, அந்த அக்னி சிறகுகளை படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பெரிய குழந்தைங்களுக்கு அவது வரணும். சின்ன குழந்தைங்களுக்கு அவருடைய பொன்மொழிகள், ஆசிரியர் எவ்வளவு முக்கியங்கிறத அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். சாரை பார்க்கும்போது எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரி முகத்தை பார்த்தாச்சுன்னா கலாம்னு சொல்கிறாங்க. அவ்வளவு இருக்கும். நான் காட்டக்கூடிய பொருளை காட்டிலும் என் முகத்தில் தான் அவங்களுடைய கவனங்கள் இருக்குது. ஐயா நீங்கள் கலாமாக இருக்கீங்க, அவங்களுக்கு தம்பியா, அவங்களுக்கு சொந்தக்காரங்களா, இதெல்லாம் கேட்பேன். நீங்கள் ராமேஸ்வரமா, ஆரம்பமே அப்படி இருக்கும். ஆனால் பிள்ளைகள் அப்படி கேட்காது. கலாம் நீங்கள் கலாம் மாதிரியே இருக்கீங்களே, கலாம். அப்போ இந்த கலாம்ங்கிற இது வந்து என்ன பார்க்குறது இல்லை, அந்த மாணவர்கள் மத்தியில் அது எவ்வளோ தூரம் ஆழமாக இருக்குங்கிறத எனக்கு தெரியுது. அந்த நிஜத்துக்கே அப்படி இருக்குது. நான் நிழல் என்கிட்ட சொல்லும் பொழுது அப்பா கலாமுக்கு எவ்வளவு பேர் புகழுங்கிறது சின்ன குழந்தைகள்கிட்ட தான் பார்க்கணும். பெரிய ஆட்கள் கூட சார் உங்கள் உருவற்ற கலாம் மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் பிள்ளைகள் வியந்து பார்க்குறது, கத்துறது, அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கலாம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருப்பாங்க, இந்த பிள்ளைகள் இன்னும் இருக்கிற வரைக்கும் கலாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அவரே மாதிரி தான் நானும் கடைசி வரைக்கும் மாணவர் கூடயே இருக்கணுங்கிறதுக்காக தான் என்னுடைய கண்காட்சி மாணவர்கள் மத்தியில் கொண்டு போகிறேன். அப்துல் கலாம் நம்ம அவரை பற்றி பேசும்போது அவர் ஒரு பிரம்மச்சாரி, திருமணம் ஆகாமையே இருந்தார் அப்படின்னு. இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு தம்பதியர் சகிதமாக வெளியே போகும்போது என்னெல்லாம் பேசிக்கிறது? அது ஒரு கேலி பண்ணுற மாதிரி. அவரை வந்து அதான் அவனுக்கு கேலி பண்ணல, அவன் சொன்னான் டேய் அப்துல் கலாம் ஒய்ஃபோட போகிறாருடா அப்படிம்பான். அப்படின்னு சொன்னேன் பேச்சுலரான பிறகு நான் சொன்னேன் ஏம்மா கொஞ்சம் நீ தள்ளியே வாமா, அவன் வந்து அப்துல் கலாமை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தெரியுது எனக்கு. அவர் எவ்வளோ பெரிய அவன் வந்து அதை வேணும்னு சத்தமாக சொல்லிட்டு போவான் ரோட்டுக்குடி. நான் அதை உங்களுக்கு அதை ஸ்பீன் பண்ணல, நான் அடிக்கடி. அதனால் நாங்கள் 2 பேரும் போகும்போது ஒருத்தர் முன்னே ஒருத்தர் பின்னர் தான் போவோம், சேர்ந்து போக மாட்டோம். அப்படியா? ஆமாம். ஏன்னா அந்த பையனுக்கு வழிகாட்டிட்டு போயிட்டான். ஒரு காப்பி ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கேன், காப்பி கொடுத்தான், திரும்ப சில்லறையை கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். உங்கள்கிட்ட போய் யார் சார் சில்லறை வாங்குவா, நீங்கள் கலாம், உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன் அப்படிங்கிறான். அவன் பாஷையில் அவன் சொல்கிறான், உங்கள்கிட்ட வாங்கக்கூடாது சார் அப்படிங்கிறான். எப்பா நீ கஷ்டப்படுற, உனக்கு 4 காசு கிடைக்கும், நான் கலாம் இல்லைப்பா, கலாம் மாதிரி ஒரு தோற்றமாக இருக்கலாம், காசை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் கூட வாங்க மாட்டேங்காங்க. இல்லை அது கலாம்க்கே பிடிக்காது அப்படின்னு சொன்னால் கூட கலாம் வந்து எதையும் யார்கிட்டையும் இலவசமாக வாங்க மாட்டார். அப்படி சரி, அவர் இருக்கட்டும். அவர் நினைவா நாங்க என்ன செய்யறோம், கடைசி வரைக்கும் அப்படி காசு வாங்க மாட்டாங்க. அவன் அடுத்த இதுக்கு என்ன செய்யறான், போயிடுறான். இப்போ ஹோட்டல் மற்ற மாதிரி இடங்கள்னா நம்ம வச்சுட்டு வந்துடுறோம், நாம வண்டிக்குள்ள உட்காந்துருப்போம். அவன் அடுத்த கரேஜுக்கு நகர்ந்து போயிட்டான்னா நாம என்ன பண்ண முடியும்? காசு வாங்க. ஏன்னா அவன் சொல்றது நான் கலாமுக்கு ஒன்றும் செய்ய முடியல, உங்களுக்கு செய்யறேன். அந்த கிரெடிட்டை வந்து நாம வாங்குறோம். அப்போ நம்ம அவருக்காக ஒரு சின்ன இதாவது செய்யணும் இல்லையா? நாங்கள் ட்ரெயினில் வரும்பொழுது இவளுக்கு எனக்கும் அப்பரு லோயர் பர்த்தில் அப்பர் பர்த்து, இவளுக்கு ஏற முடியல, எனக்கு நானாக தத்தி பற்றி ஏறிடுவேன். என்ன நடந்துன்னு கேளுங்க அவட்ட, அவள் தான் சொல்லணும். இல்லை எனக்கு சர்ஜரிலாம் பண்ணியிருக்கிறதுனால மேலே ஏற கஷ்டம். ஆனால் ஏற்கனவே ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், நிறைய காம்ப்ளிகேட்டடான உடம்பா, அதனால நான் போயிட்டுருக்கோம். அப்போ ஏற முடியல. பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட கேட்டோம், யாருமே மாற்றி தர்றதுக்கு இதாக இல்லை. அப்போ டிடிஆர் வரும்போது அவர்கிட்ட கேட்டாங்க, சார் அப்படியா, பார்த்துட்டு போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வர்றாரு, வந்து இந்த இடம் அம்மாவுக்கு இது பண்ணியிருக்கிறேன், இந்த இது உங்களுக்காக கொடுத்துருக்கேன். சரி அப்படின்னு. நான் எதுக்காக கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை நான் உங்களுக்கு தூத்துக்குடியா? இல்லை எனக்கு தூத்துக்குடி இல்லை. இல்லை உங்கள் பையன் யாராவது எங்கிட்ட படிச்சிருக்கானா அப்படின்னு சார் கேட்குறாங்க. உடனே இல்லை எனக்கு தூத்துக்குடியும் இல்லை, என் குழந்தைங்க உங்ககிட்ட படிக்கவும் இல்லை. அப்போ தெரியலையே அப்படி. நீங்கள் மாஜி ஜனாதிபதி, உங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, இது என்னோட சீட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், அம்மாவுக்கு இன்னொருத்தங்களோட இதை மாற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அது ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள வேலை பார்க்குறவங்க, அவங்களும் அதை அடிமட்டத்திலேருந்து ஒவ்வொருத்தரும் கலாம் அவன் மனசில் நிற்கிறாரு. அத்தனை பேருடைய மனசுலயும் அவர் நிக்கிறாரு. அதெல்லாம் ஒரு நெகிழ்ச்சியான அனுபவம் நிறையவே. ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதருக்கும் நெகிழ்ச்சியான சம்பவம் எப்போவாது நடக்கும், உங்களுக்கு எப்பவுமே நடக்குது. நிறைய ட்ரெயினில் வரும்போது ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஃபோட்டோ கலந்து, இந்த ஃபோட்டோவை நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன், நீங்கள் தான் உங்கள் ஃபோட்டோவை நாங்கள் டெய்லி என்ன செய்வோம், கும்பிடுவோம்,
அப்படிங்க. ஏன் போட்டா இல்லையே இது அப்படின்னு அது அப்துல் கலாம் அப்துல் போட்டோ கலாம் கொண்டு வந்து காட்டுறது காட்டிட்டு உங்கள் ஃபோட்டோவை நாங்கள் டெய்லி கும்பிடுறோம் அப்படின்றது. அதை தொடர்ந்து செய்யுமா, நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்த ஏமாற்றம் வந்துடும் குழந்தைக்கு. குழந்தைய அதனால் ரொம்ப சந்தோஷம் செய்யுமா. அங்க நாங்க அங்க exhibition. போய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் எவ்வளவு, ஆ. அந்த மாதிரி அவங்க என்னென்னலாம் செஞ்சு தரணும். ஏன்னா நம்ம பைசா வாங்க போறதில்ல, அப்போ உதவி அவங்க வைக்கிறதுக்கெல்லாம் இடமும் வசதியும் செஞ்சு தரணும் இல்லையா. அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்க ஒரு 2 தடவையாவது அங்கே போயிட்டு வந்தால்தான் அடுத்து அந்த மாதிரி சமயத்துல இப்படியான சிக்கல் நிறைய குழந்தைங்க. ஆனா பிள்ளைங்க வந்து ஆசையாக்கும். ஆசை. இல்ல அது புரியுதுமா. அதான் கேட்க வந்தேன் நான். இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நீங்க சொல்றீங்க. இப்போ உங்களுடைய ஏதாவது சுப நிகழ்ச்சி, உறவினர்களுடைய நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கணும், ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா அப்ப அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு? அந்த சூழ்நிலையில் கல்யாணோட கலவரமாயிரும். இல்ல அதை விட சார் கலாமோட அஞ்சலிக்காக போனாங்க ராமநாதபுரம். அந்த செய்தி தான் இன்னுமே நல்லா. அது சொல்லுங்களேன். நீங்க போனீங்களா, பாத்தீங்களா? கல்யாணம் போயிட்டு இருந்தேன். ராமேஸ்வரம் போகிறதுக்காக போகும்பொழுது ராமநாதபுரத்தில் வண்டி இறக்கி டீ குடிக்கிறதுக்காக இறங்கினேன். இறங்கின உடனே காப்பி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு 5-6 பொம்பளை பிள்ளைய சுற்றி நின்றுச்சு. ஏட்டி கலாம் செத்து போயிட்டான்னு சொல்கிறியே, இந்த உயிரோடு நிற்காரடி அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிச்சு. அது என் காதில் விழுந்துச்சு. விழுந்தோடனே சரி நம்மளை பார்த்து ஏதோ கேலி பண்ணுது, எல்லோரும் கலாம் கலாம்னு சொல்லுவாங்க, இந்த பிள்ளையும் கலாம்னு சொல்லி நம்மளை கேலி பண்ணுதாங்களான்னு கொஞ்சம் ஏட்டி இவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுமா, அவர்கிட்ட தான் எடுக்க முடியாது இனிமேல், இவர் கூட எடுத்துக்கணுமா அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லுது. இவ்வளோ பள்ளிக்கூடத்து பிள்ளை இல்லை, காலேஜ் பிள்ளை. நீங்கள் சொல்ல சரி எடுத்துருண்டி அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துக்கு வந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு. இல்லை உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடலாமா அப்படின்ட்டு. எதுக்கு அப்படின்னு. இல்லை நீங்கள் கலா மாதிரி இருக்கிறீங்க, அவர்கிட்ட எடுக்க முடியாது, உங்கள் கூட எடுத்துக்கிடுது அப்படின்னு. நான் சொன்னேன் என்னை கேலி பண்ணுறீங்களா இல்லை இதான்னு கேட்டேன். கேலியெல்லாம் பண்ணலையா அப்படின்னு கேட்டு சொன்னேன். உங்களை பார்த்தா கேலி பண்ண முடியுமா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னை கேலி பண்ணல, அல்லது எனக்கு அந்த தோற்றம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்கம்மா, எல்லா பேருமே அவருக்கு தான், எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன அவரை நினைக்க வச்ச என் முகத்தோற்றத்துக்கு ரொம்ப நான் இது பண்ணிக்கிட்டத நீங்கள் எடுத்துக்கிடுங்கண்ணா. என்னை சுற்றி நிறைய பொம்பளை பிள்ளைகள் எடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. மலைச்சு அவர் சுற்றி சுற்றி எடுக்க பையலுங்க வந்துட்டாங்க, நிறைய பையங்க வந்துட்டாங்க, காலேஜ் பையங்கள்ல. அது அங்கே இருந்த பையங்களை வந்து அவங்க என்னை சுற்றிட்டாங்க. அவங்க பொம்பளை பிள்ளைன்னு மட்டும் இருக்கு, நாங்களும் எடுப்போம் அப்படின்னு அவங்க. சரி இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு இதில் மாட்டிக்கிட்டோம், நம்ம போக முடியாது, பஸ்ஸு போயிடும் சொல்லிட்டு அவங்க எடுத்தாங்க. எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே போலீஸ் வந்துட்டு என்னையா கூட்டம் அப்படின்னாங்க. அப்போ சொன்னாங்க நாங்கள் கலாம் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு. அவன் என்னை பார்த்தான், யாராவது பார்த்துட்டு இவங்க வார்மியா அப்படின்னா, அவங்க பாசையில் தானே கூப்பிடுவாங்க வார்மியா. உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னா, எனக்கு தூத்துக்குடி. எங்கே போகிறேன்னா, நான் ராமேஸ்வரத்துக்கு போகிறேன்னு. அங்கெல்லாம் போக வேண்டாம், வந்த பாதையை பார்த்து போகிறோம், இன்னும் 2 நாள் கழித்து வந்து போகிறோம். இப்போ அங்கே பூரா கூட்டம் அதிகம், இப்போ யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு அப்துல் கலாம் மாதிரி தெரியும், உமா பார்த்தா பாதிக்கு மேலே இருக்கியா, ரொம்ப அதிகமாக தெரியுது, நீ திரும்பி போகிறோம் தூத்துக்குடிக்கு. அங்கெல்லாம் போனால் உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுக்க முடியாது, இங்கேயே இந்த கூட்டம் கூட்டிகிட்டு நான் அங்கே போய் என்ன நடக்க போதோ திரும்பவும் அப்படின்னு சொல்லி என்னை வேற ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து சேர்ந்துட்டேன். அஞ்சலி செலுத்த போக முடியும். அப்படி திரும்பி வந்தேன். இது எனக்கு மைனஸு. இந்த தோற்றத்தினால் எல்லாரும் கூப்பிட்டு தான் அது ஒரு. இப்படி நிறைய இடங்களில் எனக்கு வந்து என்னை சில இடங்களில் உள்ளே நுழைய விட மாட்டாங்க. அப்படி சில இடங்கள்லாம் அது வெளியே கடைகளுக்கு போனேன்னு வைங்களேன், நான் ஏதாவது ஒரு பர்பஸ் ஜாமாங்க போவேன், அவங்க அது பூரா கூட்டிக்கிட்டு நீ ஃபோட்டோ எடுக்க அந்த இந்த இடம் நல்லா இருக்காது, அந்த தண்ணி உழுது பாருங்கள் அது பக்கத்தில் வச்சு எடுப்போம், அந்த இது பக்கத்தில் வச்சு எடுப்போம். என்ன அவங்க இஷ்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்களே தவிர நான் வந்த நோக்கமும் நடக்காது. கடைசியில் நாங்கள் வீடுக்கு சும்மா தான் வரணும், அங்கே போக முடியாது, கடைக்கு கூட போக முடியாது. சினிமா தேட்டரில் படம் பார்க்க முடியாது. அங்கே இப்போ சினிமா தேட்டர்கிட்ட நாங்கள் சினிமா தேட்டருங்க கடையும் ஒன்று போல் இருக்குது, சாமாங்க போனால் அங்கே பெரிய கூட்டம் வந்துடும். ஒரு நெருடல் இருக்குங்களாங்கய்யா. அதாவது இப்போ சொன்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறதோ இல்லை பார்த்து பேசுறது, கை குலுக்கிறது, வணக்கம் வைக்கிறது, இதெல்லாம் ஏற்புடையது. ஆனால் சில பேர் அதீதமான ஒரு ஈடுபாடோடு இருக்கிறவங்க காலில் விழுந்து அது மட்டும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சாதாரணமாகவே நாங்கள் ஆசிரியராக இருக்கிறதுனால எப்போதும் என்ன செய்வோம்னா, உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய அம்மா அப்பா, முக்கியமான பெரியவங்க, உங்கள் அம்மா அப்பா யார் சொல்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் தொட்டு வணங்க, எல்லார் காலையும் பார்க்குறவங்க காலெல்லாம் விழக்கூடாது.
நாங்கள் சொல்லிட்டு எங்கள் காலிலே அவங்க விழும்போது ரெண்டாவது அந்த அளவுக்கு நாங்கள் தகுதி உள்ளவங்க இல்லை. ரோட்டில் விழுதாங்க அதை சார். நம்ம நினைக்கணும் இல்லையா? இந்த ரோட்டில் காப்பி தகுதி உள்ளவங்க இல்லைன்னு எப்படி இல்ல, சொல்லுவீங்க? நிச்சயமா, ஆசிரியர்கள் நிச்சயமா. போது ஒரு எல்லா ஆசிரியர் தகுதி இருக்கு. அப்படி கிடையாது ஐயா. கலாமை நினைச்சு நம்ம காலில் அவங்க- விழுறதுக்கும் போது அந்த தகுதி அவங்க நமக்கு. காலில் விழுந்து கும்பிடும்போது நமக்கு அழுக வருது. நிறைவா இப்போ ஐயா குறித்து நிறைய செய்திகள் பேசியிருந்தாலும் உங்க 2 பேருடைய சந்திப்பு எப்படி இருந்தது? அப்போ நான் என்ன செய்வேன்னா, என்கிட்ட இருக்கிற சம்பளத்தில் மீதி இருக்கிற ரூபாயை ஏழைகளுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்வேன். மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்டுவேன். சிலருக்கு நான் ஏதாவது ஒரு வகையில் பள்ளிக்கூடத்துக்கு காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவேன். சிலருக்கு என்ன சொன்னால் டைப் ரைட்டிங் படித்த அந்த மாதிரி. இவளுக்கு தமிழ் படிக்க வீட்டில் சும்மா இருந்தா. அப்போ நான் சும்மா இருக்கும்போது அவன் தம்பி என்கிட்ட படித்தான். இலவசமாக தான் டியூஷன் எடுப்பேன். அப்போ உங்கள் அக்கா அண்ணன் யாராவது சும்மா இருந்தால் சொல்லுங்கள், அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவன் தம்பி ஆண்டது எங்கள் அக்கா சும்மா இருக்கா சார் அப்படின்னா, அவங்கள இந்த இடத்துல போய் படிக்க சொல்லு, நான் அவங்களுக்கு ரூபாயை கட்டிடுறேன்னு சொன்னேன். இவங்களை தமிழ் பண்டிட் இதில் கொண்டு சேர்த்து விட்டாங்க. அதுக்குள்ளே ரூபாயை முதல் ரூபாயை கட்டினேன். அப்படி படித்து இவங்க வந்தாங்க. ஒரு தடவை கட்டினா அப்புறம் அவங்க அப்பாவே கட்டிட்டு. இல்ல அதுதான் முதல்ல அறிமுகம் அப்படி. ஆமாம். அது எப்படி கல்யாணம் வரைக்கும் வந்து? எல்லாம் நாங்கள் ஒரே சொந்தக்காரங்க தானே. ஓ இல்லை, அப்படியா? அங்கே தெருவே பக்கத்தில் தான். சரி. பக்கத்தில் இவங்க எங்கள் வீட்டுக்கு இவங்க அப்பா வாடகை வசூல் பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து யாராவது கஷ்டப்பட்டவங்க, நீண்ட நாள் கல்யாணம் ஆகாமல் கல்யாணத்துக்காக தடைப்பட்டவங்க யாராவது இருந்தால் அவங்கள திருமணம் செய்துக்கிட்டால் அவங்க குடும்பம் நல்லா இருக்குமேங்கிற இந்த ஒரு ஆதங்கம். ஏன்னா நான் வந்து இப்படி படித்து வளர்ந்தனால அந்த ஒரு எண்ணத்துக்கு வரும்போது இந்த இந்த இவங்க அப்பா வழியில் இவங்க இது எனக்கு கிடச்சிது. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நம்ம கணக்குள்ள மகளையே கட்டி கொடுப்பா பாவம். இல்லை அவங்ககிட்ட ஒன்றும் வசதியே இல்லையா அப்படின்னு எங்கள் வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் இவங்களுடைய இது சொன்னாங்க. எனக்கு பணம்லாம் வேண்டாம், பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், நல்ல பொண்ணாக இருந்தால் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு. அப்படி தான் எங்களுக்கு இவங்களுக்கு வாழ்க்கை துணை கிடச்சி. அப்போ இப்போ வந்து வேலை பார்க்கல. அப்புறமேல் கொஞ்ச நாள் கழித்து தான் வேலை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. அதில் தலைமை ஆசிரியர் பொறுப்பாக இருந்தனால எங்கள் வாழ்க்கை வேறு விதமாக ஆரம்பிச்சது. இப்படி தான் எங்கள் வாழ்க்கை அமைஞ்சது. ஐயோ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த ஒரு இன்னைக்கு தேதியில் நம்ம பார்க்குறோம், கல்யாணம் ஆனால் அடுத்த மாதம் 6 மாதம் இல்லை அடுத்த நாளே அப்படின்னு விவாகரத்துக்கெல்லாம். இல்லையா? அது அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்த நாங்கள் வாழ்ந்த சூழல்கள் எப்படின்னா எல்லாத்தையுமே பொறுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லி வளர்த்து விட்டார். அதனால் எல்லாருக்குமே எல்லாமே வந்திருக்கும் வாழ்க்கையில். இந்த 36 வருஷம் 38 வருஷம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஏற்றத்தாழ்வுகள், நிறைய முரண்பாடுகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சுருவோம், அதை விட்டுட்டு போயிடுறோம். நிச்சயமாக அதை விட்டுட்டு 2 பேருமே, நானும் கோவப்படத்தான் செஞ்சிருப்பேன், இதில் வேடிக்கை என்னது, அவங்களும் கோவப்படத்தான் செய்வாங்க. இவள் சம்பளம் என்னன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது, என்ன பென்ஷன் வாங்குறான்னு தெரியாது. நீங்கள் அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு தோற்றத்தில் இருக்கீங்க. என்னவா ஒரு குணமாக இருந்தாலும் செஞ்சாலும் எல்லா புகழையும் அப்துல் கலாம் ஐயாவுடைய பேருக்கு தான் சமர்ப்பணம் செய்யறதா நிச்சயமா இருக்கு. நிச்சயமா. அப்போது குப்புசாமி ஐயாவுக்கு அப்படின்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஏதாவது வருத்தம் உண்டா? அதெல்லாம் கிடையாது. அதை நமக்கான ஒரு தனித்த அடையாளம் இல்லாம இல்ல இல்ல, நம்ம அது குடும்பங்களையும் நம்மளுடைய கொடுக்கறதுதானே இதையும் என்னுடைய நிச்சயமா என்னது குப்புசாமி தானே. இந்த அப்துல் கலாம்ங்கிறது பப்ளிக், இல்ல அதான் சொல்ல இப்ப பொது பப்ளிக்ல வெளியில இது பார்க்கும்போது பண்றது, பொது வெளியில ஐயா அப்துல் பார்க்கும்போது கலாம் அது. மாதிரி இருக்காரு, ஆனா அப்துல் நம்ம கலாம் மாதிரி நிறைய குடும்பத்துல செய்யறாரு அப்படின்னு அது பொதுப்படியா போயிரும்போது அப்போ குப்புசாமி அப்படின்ற ஒரு மனிதருடைய அடையாளம் அப்படின்றாங்க. நிறைய பேர் வந்து பசின்னு வருவாங்க, என்னை புரிஞ்சவங்க, அவங்களுக்கு நான் கண்டிப்பாக செஞ்சுவேன். எங்கள் வீட்டிலே உட்கார சாப்பாடு போடுவேன். இப்பவும் அந்த தர்மங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதனால தான் இந்த நாட்டில் மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அது அப்துல் கலாம்னு தோற்றம் வச்சுக்கிட்டு நாம் ஒன்றுமே செய்யலைன்னா இந்த தோற்றத்தை வச்சு எனக்கு பிரயோஜனம் இல்லை. அவரை மாதிரி ஒரு அவர அளவுக்கு 1% இல்ல, ஆனாலும் நம்ம அளவுக்கு நம்மளால என்ன முடியுமோ அந்த அளவு 1% செய்யணும். இந்த சொன்ன மாதிரி இந்த ஒரு உங்களுடைய அந்த நோக்கம் இது எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும்னு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மனசுக்கு நிறைவா இருந்தது உங்களுக்கு. ஐயா சந்தோஷம். அப்துல் கலாமுக்கு தான் எல்லா புகழும். Kin app presents Take One Short Film Contest. நீங்களும் டைரக்டர் ஆக ஒரு நல்ல சான்ஸ். Tour the Paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. The Legend New Sarana Stores in RD sale 1+1 offer.